வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு சட்னியை வச்சு வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் 2 சமையலையுமே ஒரு 10 நிமிஷத்தில் சுலபமாக எப்படி முடிக்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. வாரத்துக்கு ஒரு தடவை இந்த சட்னியை அரைச்சி ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அந்த வாரம் முழுக்க தேவையான சமையலை நம்ம உடனே டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் பண்ண முடியும். அதுக்கு ஒரு பேனில் இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 கிலோ வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும். வெங்காயத்தோட அளவு நம்மளோட சமையல் தேவைக்கு ஏற்ற மாதிரி அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். வெங்காயத்திலே இந்த அளவுக்கு உப்பு, சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கி எடுத்துக்கணும். ஒரு 20 பல் பூண்டையும் வெங்காயத்து கூடவே சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இந்த சட்னியை நம்ம குழம்பு வகைகள், பொரி குழம்பு, வத்த குழம்பு, இது மாதிரி குழம்பு வகைகள் பண்ணும்போதும் ஒரு 2 ஸ்பூன் இந்த விழுதை போட்டுட்டு நம்ம நார்மலாக எப்படி குழம்பு தாளிப்போமோ அதே மாதிரி தாளிக்கலாம். அதே மாதிரி வறுவல், இப்போ உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு இந்த மாதிரி காய்கள் போட்டு வறுவல் பண்ணும்போதும் 2 ஸ்பூன் இந்த சட்னியை போட்டு நம்ம நார்மலாக எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி வறுவல் பண்ணலாம். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு 1/2 கிலோ அரிஞ்சு வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நம்ம சமமான அளவில் சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். நான்வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் வறுவல், மட்டன் வறுவல், இறால் வறுவல், மீன் வறுவல், மீன் குழம்பு எல்லாத்துக்குமே இந்த சட்னியை ஒரு 2 ஸ்பூன் போட்டு கொஞ்சம் விழுதாக வேணும்னா ஒரு 4 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். ட்ரையாக வேணும்னா ஒரு 2 ஸ்பூன் போதும். குழம்பு வகைகள் நல்ல திக்காக கொஞ்சம் நிறைய குவான்டிட்டியில் பண்ணும்போது ஒரு 4 ஸ்பூன் போட்டு அதுக்கப்புறமா நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி குழம்பு பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். இந்த சட்னியோட மெயின் பர்பஸே என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஒவ்வொரு தடவை சமையல் பண்ணும்போதும் வெங்காயம் தக்காளி அரிஞ்சு வதக்கி அரைச்சிட்டு அது மாதிரிலாம் இருக்க வேணாம். இந்த சட்னியை எடுத்து நம்ம 2 ஸ்பூன் போட்டுட்டாலே நார்மலாக எப்படி நம்ம சமையல் பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணிட்டோன்னா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் ரொம்பவே சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிடும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதில் 3 ஸ்பூன் மிளகாய் தூள், மிளகாய் தனியா ரெண்டுமே சேர்த்து அரைச்ச தூள் இது. 3 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு ஒரு 2 தடவை நல்லா பெரட்டி எடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். நல்ல ஸ்மூத்தான விழுதாவே அரைச்சி எடுத்துக்கலாம். முக்கியமாக இந்த சட்னி பண்ணும்போது நம்ம செய்கிற பாத்திரத்துலேயும் தண்ணி இருக்கக்கூடாது. நம்ம கைகள், மிக்சி ஜார், நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாத்திரம் இதில் எதுலேயுமே தண்ணி இருக்கக்கூடாது. நம்ம ஊறுகாயெல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணுவோமோ அதே மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சாலே போதும். இது 1 வாரம் வரைக்கும் கெடாமல் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். கடைசியாக இதில் கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலையை போட்டு தாளித்து கொட்டிட்டோன்னா இது சட்னியாகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கும் சட்னி இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சட்னி இட்லி, தோசை, உப்மா, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா மேட்ச் ஆகும். இன்றைக்கி இந்த சட்னியை வச்சு தான் நான் கருணைக்கிழங்கு ராஜ்மா வறுவல் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சிக்கன் வறுவலும் இந்த சட்னி வச்சு தான் பண்ணினேன். ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக இதே மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.